வெயில்னால பாத்தீங்கன்னா கொப்பளம்லாம் வருது. வேக்கால வெயில் படும்போது டென்ஷன் ஆகுது, உடம்பு ஒரு மாதிரி ஆயிருது. நம்ம எரிச்சல எரியுது, கண்ணுலாம் நம்ம மேலே காய்ச்சல் வந்த மாதிரி அந்த வெயில் அவ்வளவு தூரத்துக்கு. உடம்பு டயர்னஸ், கண்ணெல்லாம் எரிச்சல் ஆகுது, தலையெல்லாம் சுத்தி கீழே விழுந்துருவ மாட்டேங்குது. வண்டி சீட்டு சூடாகுது. வண்டி எப்படின்னா ரோட்ல போகும்போது ஹீட் ரொம்ப இறங்கும், அதனால வண்டியே ஓட்ட முடியாது தார் ரோட்ல எல்லாம். மக்கள் இப்போ ரொம்ப அவதிப்படுறாங்க. போன வருஷம் ஈரோடு தான் அதிகமா இருந்ததுங்க, இது அதே மாதிரி ஸ்டார்டிங்ல ஈரோடு இந்த வருஷம் அதிகமா இருக்குதுங்க. ஆல்ரெடி எல்லா வீதியிலயும் மரத்தை வெட்டியாச்சு, அப்புறம் அங்க என்ன இருக்க போகுது? இன்னும் ஃபுல்லா தான் வரும், அனுபவிச்சுதான் ஆகணும், வேற என்ன பண்ண முடியும்? மரம் செடியும் தான் உங்களுக்கு அந்த குளிர்ச்சி கிடைக்கும். எங்கேயுமே மரம் இல்ல அதிகமா. ஒரு ஓரமா ஒதுங்குற கூட இடம் இல்ல, ரொம்ப மக்கள் கஷ்டப்படுறாங்க. இப்ப மழையும் இல்லாத போயிருச்சு. மழை இருந்தா கொஞ்சம் வெயில் தாக்க நல்லா இருக்கும். சாப்பாடுலாம் சாப்பிட முடியாதுங்கண்ணா. பக்கத்துல பேக்கரி இது இருந்தா போய் லெமன் ஜூஸ், ஆப்பிள் ஜூஸ் அந்த மாதிரி போய் குடிக்கிறது. குளிர்ச்சி பண்ணமா குடிக்கணும் அதிகமா. பனங்கள் கண்டு இளநீ வாங்கி போய் பனங்கள் கண்டு நைட்டு ஊற வச்சு காலையில் குடிச்சோம்னா நல்லா இருக்கு. வெயில் தணிக்கிறதுக்கு இதெல்லாம் உடம்புக்கு நல்லது. டெய்லியும் போய் குளிச்சுட்டு தான் படுக்கணும், வேற வழியே இல்ல. நினைச்சா போய் குளிக்க வேண்டியதான். ஆரம்பத்திலேயே இவ்வளவா இருக்கிற போது இன்னும் 2 மாசங்கிற போது சம்மர்ல எல்லாம் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. ஸ்டார்டிங்ல இந்த அளவுன்னா இன்னும் சித்திரை மாசம்லாம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குங்க. 3 மாசத்துக்கு இப்படித்தான் இருக்கு.